Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. சப்போஸ் உங்களால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல, டெலிகிராம் வந்துருங்க. நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பார்ட் பி கொஷின்ஸ், அதாவது இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பார்ட் பினா 16 மார்க் கொஷின்ஸ் வந்து நாம் பார்க்க போகிறோம். டைரக்ட் 16 மார்க் கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இப்போ வந்து யூனிட் வைஸாக நம்ம கொடுத்துருக்க எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இதை வந்து சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 பிரித்து கொடுத்தாங்கன்னா 8 மார்க் கொஸ்டினாக கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் யூனிட் வைஸாக. சரியா, இப்போ யூனிட் நம்பர் 1ல் நம்ம வந்து ஒரு 7 கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கோம். இந்த 7 கொஸ்டினை நீங்கள் உங்களுக்கு வந்து 4 நாட்கள் லீவ் இருக்குது. இந்த 4 நாட்கள் லீவில் நீங்கள் உட்காந்து இந்த 7 கொஸ்டினை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. இந்த 7 கொஸ்டின் இல்லாமல் ஆல்ரெடி நம்ம 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால் அதையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு சாப்டர் கம்ப்ளீட் ஆகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2 மார்க் அதுக்கப்புறம் 16 மார்க், இது ரெண்டையும் படித்து முடித்தா தான் அந்த சாப்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற அர்த்தம். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதில் ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பிளைன் தி முனிசிபல் வாட்டர் ட்ரீட்மெண்ட், அடிக்கடி நமக்கு எக்ஸாமில் கேட்டாங்க. சரியா, அதுக்கப்புறம் ரைட் தி ஷார்ட் நோட் ஆன் பிரேக் பாயிண்ட் ஆஃப் தி, அதாவது காலரேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 2 நானோ கெமிஸ்ட்ரியிலே ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து டிஸ்கஸ் தி சிவிடி அண்ட் லேசர் ஆப்லேஷன் டெக்னிக்ஸ் ஆஃப் தி சிந்தசிஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸில் இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 4th ஒன் பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து சப்டிவிஷன் 1 சப்டிவிஷன் 2 சப்டிவிஷன் 3 நமக்கு கொடுக்குறதுக்கு தான் வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது. அதில் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. யூனிட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 கொஸ்டின் நம்ம வந்து நினச்சி பார்த்து கொடுத்துருக்குறோம். இதையும் நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. கண்டிப்பாக இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறையா கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யூனிட் 4ல் ஒரு 7 கொஸ்டின் இருக்குது. சரியா, அப்போ இந்த 7 கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னாவே மேக்ஸிமம் நீங்கள் 16 மார்க்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் இந்த லீவு நாட்களை நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்களா, இல்லை வந்து மேக்ஸ் படிக்க போகிறீங்களா, இல்லை வந்து ஃபிசிக்ஸ் படிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு எதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதுவே போதுமானது. அதுக்கப்புறம் யூனிட் 5ல் சரியா எனர்ஜி சோர்ஸ் அண்ட் பேட்டரியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 7 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுங்க. வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறையா வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.